கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளில் கூட அருமையான வருஷத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு ஒரு விசேஷத்த நாள் தான். ஏன்னா இந்த வருஷத்தின் 11வது மாதத்தினுடைய கடைசி சண்டே, அடுத்த சண்டே வந்து முதல் ஃபஸ்ட்டு 12வது மாதத்தின் முதல் சண்டே. கடைசி 11 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். பிரைஸ் காட். சரியா ஜெபிக்கணும். நிறைய ஜெபம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நல்ல குணங்கள்லாம் வரும் இல்லையா? எவ்வளவு ஜெபிக்கிறோமோ நல்ல குணங்கள் வரும். ஜெபிக்கணும்னா குணமே வராது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா பிறவி குணம்னு சொல்லுவாங்க, கூட பிறந்ததுல மாறவே மாறாது. சில குணங்கள் கூட பிறந்தே இருக்கும், அது கொஞ்சம் கூட மாறாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடும் பொழுது, அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம், உங்களுக்குள்ளே நற்கந்தும் வீசும் வாசனையால் இயேசு இருக்கிறார். பைபிள் அதான் சொல்லுது, நற்கந்தும் வீசும் வாசனை. எப்படி அந்த நற்கந்தும் வீசும் வாசனை நமக்குள்ள எப்படி வரும் அப்படின்னா, பிகாஸ் ஜீசஸ், இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுறார். அதுதான் கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு உள்ள ஆவி, நான் உங்க தேவனா இருப்பேன், நீங்கள் ஏன் சன்னமா இருப்பீங்க. அப்போ தேவன் நமக்குள்ள உள்ளாகும் பொழுது, கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்முடைய எல்லா கம்ப்ளீட்டா மாறிடும். கம்ப்ளீட்டா ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். நானும் வந்து ரசிக்கப்பட்டதுக்கு முன்னால யாருமே என்கிட்ட வரவே மாட்டாங்க. ஒருத்தர் கூட என்கிட்ட வருவேன். நான் தெருவில் நடந்து வரேன்னு சொன்னா எல்லாம் ஓடிடுவாங்க. நான் பெருமைகள் சொல்ல, கர்த்தர் நாமத்துக்கு மகிமையா சொல்ல. குழால தண்ணி குடிக்கிறவங்க கடற்கரையில் அப்படி அப்படியே தவளையை வச்சுட்டு அதை வச்சுட்டு போகும், உள்ள ஓடிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பயங்கரமானவனா இருந்தேன், அப்படி ஒரு பொல்லாத ஒரு மனிதனா இருந்தேன். அங்க கடைகள் எல்லாம் பயப்படுவாங்க என்னை பார்த்து, கடைக்காரெல்லாம் பயப்படுவாங்க. அப்படி ஒரு பயங்கரமான மனிதனா இருந்த என்ன, நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட உடனேயே எங்க அம்மா கிட்ட வந்து கேட்பாங்களாம், அம்மா உங்க மகன் எங்கம்மா காணும், உங்க மகன் எங்க காணும், எங்க காணும் சொல்ல கேட்பாங்களாம். ஏன்னா அதற்கு பின்பு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது, பெரிய மாற்றம். அதான் ஒருவன் நல்ல கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழமைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதா இருக்கணும், வித்தியாசமா நம்ம இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை நம்முடைய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சி அடையாளங்களை என் சரீரத்திலே நான் சுமந்து தெரிகிறேன். அவருடைய அச்சி அடையாளங்கள் எல்லாருமே அந்த பிள்ளைய நம்ம பார்த்தா, கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன? கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். உனக்குள்ள இயேசு இருந்தால் எல்லாமே வித்தியாசமா இருக்கும், எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதனால நாம் கிறிஸ்துவ உடையவர்களா இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு வித்தியாசமான நற்குணங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதமான குணங்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாய், மற்றவர்களை நேசிக்கிறவர்களாய் நம்ம மாறுவோம். அதனால நம்முடைய செயல்கள் கிரியைகள் எல்லாம் மாறணும். நான் பெரிய ஆளாயிட்டேன், நான் உலகம் முழுதும் பறக்க போறேன், நான் அங்க போறேன், நான் அமெரிக்கா போறேன், லண்டன் போறேன், ஆஸ்திரேலியா போறேன், போகும்போது பார்த்துக்கலாம், போகும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னால நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடக்க வேண்டும், எதுவா இருந்தாலும் தேவனுடைய ஜெபம் ஜெபம் ஜெபம். ஜெபிக்கிறவங்களதான் தேவன் நேசிக்கிறார், ஜெபிக்கிறவங்களதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஜெப வாழ்க்கை
நிறைய ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும். சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை வெறுமையான ஒரு வாழ்க்கை. அதனால எது ஒன்றா நடக்க. நீங்க பாருங்க, சரித்திரத்துல நான் சென்னையில தான் பிறந்தவன். சென்னையில நிறைய இடங்களெல்லாம் போயிருக்கிறேன். இது வரைக்கும் சரித்திரத்துல நான் சென்னை பட்டணத்துல இப்படி ஒரு தண்ணீர், இப்படிப்பட்ட ஒரு மழை தேங்கி நிற்கிற தண்ணீர் இப்படி நான் பார்த்ததே இல்லை. அந்த நியூஸ்ல டிவியில பார்க்கும் பொழுது அந்த சென்னை பட்டணம் இவ்வளவு அலங்கோலமா இருக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணி, காரெல்லாம் பாதி கார் முழுகி போயிருக்கு. ஒரு ஆட்டோ ரிக்ஷா அப்படி முழுகியே கிடக்கு. காலையில கூட நான் அழுது புலம்பிட்டு இருந்தேன். மழை நிறுத்துங்கப்பா, மழை நிறுத்துங்க. ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லாம, சாப்பாடு இல்லாம, இடம் இல்லாம, பிள்ளைகளை வைத்து கஷ்டப்படுறாங்க. பிளீஸ் 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 மழையை நிறுத்துங்கப்பா. ஏழைகளுக்காக நீ ஏழைகளின் தெய்வமாயிற்று. வேதத்திலே வாசிக்கிற சங்கீதக்காரர் சொல்றார், ஏழைகளின் தெய்வமே. அவர் ஏழைகளின் தெய்வம், பணக்கார தெய்வம் அல்ல, ஏழைகளின் தெய்வம். ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் சொல்றேன், மழை நிறுத்தும், போத மழை நிறுத்துங்கப்பா. ஜனங்க வேதனை போடுறாங்க, பசியும் பட்டியமா இருக்க, விலைவாசியும் அதிகமாயிடுச்சு. அருமையான தேவனுக்குள்ளே நாம் சில நேரத்தில் நாம் சரியா இல்லாததுனாலதான் மற்றவங்களை விரலை காட்டுறது கூட இப்படிதான் நம்ம பார்த்து நம்ம இப்படி காட்டுறது விட்டுணும். நம்ம பாரு, அவங்கள பாரு, இவங்கள பாரு, இவங்கள பாரு, அவங்கள பாரு. இப்படி முதல்ல என்ன பார்க்கணும், நான் எப்படி இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன்னா, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா, என்னுடைய நடையுடைய பாவனைகள் எல்லாம் சரியா இருக்கா, நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன்னா, நான் ஜெபிக்கிறேன்னா, வேதத்தை வாசிக்கிறேன்னா, பரிசுத்தமா வாழ்கிறேன்னா, இதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய பரிசுத்தவான் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன். அந்த பரிசுத்தவான் ஆப்பிரிக்க தேசத்துக்கு போறதுக்கு அவர் மிஷனரி ஆப்பிரிக்க தேசத்துக்கு தீர்மானம் பண்ணி புறப்பட்டார். ஆப்பிரிக்கா அப்ப என்ன சொன்னாங்க, ஆப்பிரிக்க தேசத்துக்கு போகாதீங்க, ஐயோ அங்கே பயங்கர கொலை நோய், ஜனங்க செத்து 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 விடுறாங்க, பயங்கர கொலை நோய், போகாதீங்க. அவர் சொன்னாரு, நான் சுவிசேஷத்தை சுமந்து தெரிகிறேன், நான் சுவிசேஷத்தை என் இரட்சகராகிய இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு போகிறேன், நான் போய் தீருவேன் என்று சொல்லி ஆப்பிரிக்க தேசத்துக்கு போனார். ஜனங்க அப்படியே மடிந்து சாதறாங்க, எங்க பார்த்தாலும் மரண ஓடங்கள். இவர் சுவிசேஷத்தை இயேசுவானவரை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார், ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அங்க இருக்கிற சிலர் எல்லாரும் சாதனாங்க, ஒண்ணுமே ஆகலையே, எல்லாம் செத்து வடிக்கிறார்களே, நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கிறீங்கன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, இந்த கிருமிகளை, இந்த பூச்சி கண்ணுக்கு தெரியாத பூச்சி, மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும், அந்த மாதிரி சின்ன சின்ன. அவர் சொன்னாரா, என் கையில கொண்டாந்து வைங்க. அந்த கையில கொண்டாந்து வைத்தானா, அந்த பூச்சிகளை கொண்டாந்து கையில விட்ட உடனே இவர் கையில அந்த பூச்சி பட்ட மாத்தது சுருண்டு 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 செத்துதான். கரண்டு கட்டி கத்தரை சொல்றாங்க. அப்ப கேட்டாங்கன்னா, இந்த பூச்சிகள் கடித்த அந்த பூச்சியினுடைய அந்த 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 ரசாயன பட்டாலே சாவு மரணம் உங்களுக்கு ஒன்றாகவே. அவர் சொன்னதா, எனக்குள்ளே என் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அல்லேலூயா, அந்த ரத்தத்திற்குள் பாய்கிறது, அவர் ரத்தத்திற்குள் இருக்கிறது, அவர் ஜீவனுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு என்னை தாங்குகின்றது,
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா அல்லேலூயா. கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The grace of God. அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, தேவ பயம், தேவ கிருபை, அவருடைய கிருபை. You need God's grace. Yes. கிருபை இல்லாம, அவருடைய கிருபை இல்லாம எதையும் செய்ய முடியாது. அவருடைய கிருபை மகா பெரியது. அல்லேலூயா ஆமென். ஒவ்வொரு தெய்வ கிருபை பெற்றவர். ஆண்டு சொல்றாரு, பவுல் எழுதுகிறார், என் கிருபை உனக்கு போதும். கர்த்தர் சொன்னாராம், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாக விளங்கும். ஆண்டவருடைய கிருபை தேவ பிள்ளை நமக்கு வேணும். அந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெப வாழ்க்கை, தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Jesus mighty God. அவர் பயப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கே நல்லா தெரியும் இல்லையா? யாருமே சொல்ல வேண்டாம், பொல்லாதவ கேட்கவோ நமக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கே தெரியும் நான் பொல்லாதவனா, நான் நல்லவனா, நான் கெட்டவனா இல்லையா? எனக்கு தெரியும். ஏன்னா பைபிள் வேதம் சொல்றது, குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று சொல்கிற மனசாட்சி எனக்கு உண்டு. அப்ப அந்த மனசாட்சி இல்லைன்னா நான் ஒரு மனுஷனாகவே இருக்கவே முடியாது. மனசாட்சி அங்கே கர்த்தருடைய காலங்கள் சமீபமா இருக்கு. தேவ பிள்ளைகள் அதுதான் சொல்ற, சமீபமா இருக்கு. மன திரும்பி சீர் பொருந்துங்க. அது ஏன் நல்ல ஜெபம் பண்ணுங்க. வருஷத்துக்கு கடைசியில நம்ம இருக்கிறோம். நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க தேவன் நம்ம உதவி செய்வார். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருப்பார். Our ways, our walks ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு உகந்ததா இருக்கணும். என் மகனே என் மகளே என்று நம்மை பார்த்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் மெயின் அவங்களுக்கு மெயினா, ஏன்னா நீங்க இந்த சர்ச்சுடைய பிள்ளைகள், அதாவது என்னுடைய பிள்ளைகள். நான் நாசாரியின் மாத்திரமல்ல, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் என்ற முறையில் சொல்றேன். நம்முடைய உள்ளம் தேவ பயத்தோடு இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற உள்ளம் பரிசுத்த உள்ளமா இருக்கணும். பிரியமான ஒரு உள்ளமா இருக்கணும். யாரையும் நேசிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்தோம்னா நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். சர்ச்சுக்கு ஒழுங்கா வரணும். தேவனை தேடணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஊழியம் கர்த்தருடையது. ஊழியம் யாருடையது? சொல்லுங்க, யாருடையது? அவர்தான் எஜமான். அவர்தான் நமக்கு எஜமான் ஃபார் அஸ். நம்முடைய எஜமான் பெற்றதராக இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன். ஊழியம் அவருடையது. அவர் நடத்தி சொல்வார். அவர் நம்மை நடத்துகிறது, உங்களை நடத்துகிறவர். அதுதான் சொன்ன, கவலைப்படாத இருக்கிறார். கவலைப்படாத தேவ பிள்ளைய. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்க நீங்க நான் அவருடைய பார்வைக்கு விசேஷத்துள்ள சொல்லுவோமா? அதனால சொன்ன, கவலைப்படாது. அங்கே தேவ பிள்ளைய கவலைப்படாது. அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கு. அவர் உயர்த்தி கொண்டே இருக்கு. அவர் கிருபையாய் நம்மை நடத்துகிறது. போன வாரத்தில் போன வாரம் நினைக்கிறேன் 1000 ஸ்தோத்திரங்களை பண்ணியிருந்தான். 1000 ஸ்தோத்திரம். அவரை துதிச்சுக்கிட்டே, எவ்வளவு நாம் ஸ்தோத்திரம் பண்றோமோ, எவ்வளவு நாம் துதிக்கிறோம், அவ்வளவாய் அவர் நெருக்கமாய் வந்துருவார்.
ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஸ்தோத்திரம் பண்ண நாம் துதிக்க இன்னும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பெரிய அதிசயங்களை செய்வார். அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிற தேவனுடைய வார்த்தை எடுத்துங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். இதெல்லாம் கத்துக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் பிசாசு ஓடுவான், அப்பதான் சாத்தான் ஓடுவான். இந்த வாயின் வார்த்தைகள் தான் மிக முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம். ஸ்தோத்திரம். இதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சாத்தான் ஓடுமாயா. தன்னுடன் பேசினா தன்னுடன் பேசின்னு இருப்போம். ஆனா இதை மாத்திரம் நாம் செய்ய மாட்டோம். எப்பவுமே யாராச்சும் ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது அல்லது நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது ஒரு வசனம் வரும் பொழுது ஆமென் நான் கத்துவேங்க. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you for your precious word, Lord. Thank you for your wonderful promise, Lord. Ukabashini mikalaba. Thank you, Jesus. Thank you. நன்றிப்பா, நன்றி. எங்களோடு பேசுவீராக இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். He hides me in his tabernacle. கூடாரத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பைபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா tabernacle, கூடாரம். Who is this கூடாரம்? இந்த கூடாரம் யார்? இந்த tabernacle யார்? Praise the Lord. Hallelujah. இக்காலத்தில் நீங்க பாத்தீங்க இல்லீங்களா, என்ன எப்படி வெயிலுக்கு நிழலா, பெருங்காற்றுக்கும் மழைக்கும், பெருங்காற்று அடிக்குதுல, பெருங்காற்று மழைக்கு அடைக்கலமாகவும் ஒரு கூடாரம் உண்டார், மறைவிடமாகவும் ஒரு கூடாரம். அருமையான தேவ நிழல். இஸ்ரவேல் மக்களை தேவன் வனாந்தரத்தில் நடத்தி வரும்போது பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்தார். பகலிலே தம்முடைய பிள்ளைகளை வெயிலுக்கு மறைத்தார் வனாந்தரத்திலே, இரவிலே வெளிச்சத்தை கொடுத்தார், அவருடைய வெளிச்சத்தை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒளியா இருக்கிறார். Jesus Christ is the light of this world. இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியா இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்தி மறைவிடமாய் இருந்தார். பகலிலே வெயிலுக்கு நிழல், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலம், மறைவிடம், ஒரு கூடாரம் உண்டாயிருக்கு. 3 காரியங்களை பார்க்கிறோம் அந்த வசனத்துல. ஒன்று, பகலிலே வெயிலுக்கு நிழல். 2வது, பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் இருக்கிறார். 3வது, ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏழைகளின் பலனே, பெரியவரின் திடனே, ஏழைகளின் பலனே, பெரியவரின்
God is a strength for the poor. அவர் ஏழைகளின் தெய்வம். அவர் மக்கா சிக்காபா ஏழைகளை நேசிக்கிறவர், ஏழைகளை அரவணைக்கிறவர், ஏழைகளின் மேல் அவர் கருசனை உள்ளவர். He loves the poor. He is a God of the poor. அமர்மையான தேவப்பிள்ளை, அவர் ஏழைகளின் தெய்வம், அவர் எளியவர்களின் தெய்வம். அவர் புயல் காற்றிலே பலம் கொடுக்கிறார், பாதுகாக்கிறார், குண்டாரமாக இருக்கிறார். வாசிக்கலாம் 55ஆம் அதிகாரம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய கர்த்தர் உங்களை ஒவ்வொருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுக்க இந்த வார்த்தைகளை தேவன் என்னோடு கூட தேவனுடைய ஆலயத்தில் நான் செவித்துக் கொண்டு வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரத்தில் கேட்ட, ஆண்டவரே இந்த ஒரு நாள் வருகிற ஒரு நாளிலே நான் என்ன சொல்லாதவருடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன வைத்திருக்கிறேன், நீ என்ன கொடுக்க கண்ணீரோடு செவித்து வேதத்தை வாசித்துக் கொண்டு இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள். அல்லேலூயா.
தேவன் கொடுத்த வார்த்தை. The promise is for you, is for you, is for you. சகோதரியே, இந்த வாக்குத்தத்தம் உனக்கு 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 சகோதரே உனக்கு 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 வாலிபனே, இது உனக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். வாக்கு மாறாத தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். மறுபடி வாசிக்கிறார். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். முதல்ல சொல்றாரு, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை தேவப்பிள்ளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த காலை ஆராதனையிலே தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ நிச்சயமான ஆசீர்வாதங்களை இந்த காலை ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். குண்டார மரவில் உன்னை மறைத்து ஒழித்து வைத்திருக்கிறார். கவலைப்படாது. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போமே. சங்கீதம் 27 சங்கீதம் 27:5 வசனம். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. பைபிள் திறந்துங்க, திறந்து எடுங்க, பைபிள் எடுங்க, பைபிள் எடுங்க, பேஜ் திருப்புங்க, பைபிள் திருப்புங்க. அதை லூக்கா பாஷிகாலாபா நீங்க வேதத்தை எடுத்து வசனங்களை வாசிக்கும் போதே சத்து அவன் வசனத்திற்கு நடுங்குகிறவன். அல்லேலூயா. அவன் இயேசுவின் வார்த்தைக்கு நடுங்குகிறவன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து. என்னை தமது கூடார மறைவிலே ஒளிந்து வைத்து. என்னை தமது கூடார மறைவிலே ஒளிந்து வைத்து. என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கரங்களை தட்டி கொண்டே சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை மறைத்து வைத்து அவர் கூடாரத்திலே in his tabernacle, அவர் பிரசன்னத்துக்குள்ளே, அவர் வரலாற்றுக்குள்ளே என்னை மறைத்து வைத்து உயர்த்துவார். கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். Praise God. Hallelujah. நாளிலே தேவப்பிள்ளை அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து He will hide you in his tabernacle. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே அவனை மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கிருபைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய மகிமைக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்திலே மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலிலே உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. Praise the Lord. Glory, glory, glory. எல்லா மகிமை ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜா பிதாவாகிய தேவன் இந்த கூடாரத்தை மறைத்து ஒழித்து வைத்து உன்னை கண்மலையின் மேல உயர்த்துகிறவர். Praise God. வாசிக்கலாம். எபிரேயர் 9 அதிகாரம், எபிரேயர் 9 அதிகாரம் 11 வசனம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற என் நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். அல்லேலூயா. கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான வழியாக, கூடாரத்தின் வழியாக. அது கூடார கண்மலையாதி கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்து நமக்கு பிரதான ஆசாரியர். அவர்தான் நமக்கு ஆசாரியர். அவர்தான் மேய்ப்பர். உக்காபாஷிகலாமா
அவர்தான் நம்முடைய போதகர். உங்க பேருக்கு முன்னால நாங்களாம் போதகர், இனி போதகர் சுலசோ. ஆனா உண்மையான போதகர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பிரதான ஆசாரியர். அதுதான் வாசிக்கிறோம். கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாக, கையினால் செய்யப்பட்ட கூடாரத்தின் வழியாக அல்ல, உத்தமமான கூடாரத்தின் வழியாக. உத்தமமான கூடாரம் அந்த கண்மணியாகிய கிறிஸ்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise God, praise God. அருமையான தேவப்பிள்ளை, அவர் ஏழைக்கு பலன், எளியவனுக்கு திடன், புயல் காற்றிலே பெருவெள்ளத்திற்கு அடைக்கலம், பகலிலே வெயிலுக்கு நிழல், பெருங்காற்றுக்கு மழைக்கு அடைக்கலமும் மறைவிடமா இருக்கிறார். உங்களுக்கு இந்த தெய்வ வார்த்தை கேட்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் அந்த கூடாரம் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கண்மலையின் கூடாரம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவே நம்முடைய கூடாரம், நம்மை காக்கும் தெய்வம், நம்மை வழிநடத்துகிற கண்மலையாகிய கிறிஸ்து. ஆகிய அருமையான தேவப்பிள்ளை, கலங்காது. தேவப்பிள்ளையே, நீ கலங்காது. ஒவ்வொரு நாளும் நீ யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதங்களால் உன்னை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தின ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின ரசம் அதிக மதுரம் உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. எங்க சொன்னாங்க? எந்த இடத்துல சொன்னாங்க? இது எங்க சொன்னாங்க? முந்தின ரசத்தை பார்க்கிறோம், பிந்தின ரசம் அதிக மதுரம் உள்ளதாய் இருந்தது. எங்க சொன்னாங்க? சொன்னாங்க முந்தின ரசம் மனுஷர்களால் செய்யப்பட்ட ரசம், ஆனால் பிந்தின ரசம் என் ரட்சகராகிய என் ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராலே செய்யப்பட்டது. அதுதான் மெய்யான கூடாரம், உங்களை பாதுகாக்கிற கூடாரம். தேவ பிள்ளையே, யோசித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் கர்த்தர் உனக்கு நிறைவாய் உன்னை ஆசீர்வதித்து, ஒவ்வொரு நாளும் நீ யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது, இது எப்படி முடிந்தது, அவளுக்கு அப்பா சிக்கலாம், இது எப்படி நடந்தது, நான் யோசிக்கவே இல்லை, இது எனக்கு கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்லை, இது எனக்கு உண்டாக நினைக்கவே இல்லை, இது அற்புதம் எப்படி நடந்தது, கர்த்தர் செய்தார். கர்த்தராகிய தேவன் செய்தார். அவருடைய மகத்துவம் நமக்கு செய்கிறது, அவருடைய மகிமை நமக்கு செய்கிறது. எப்ப செய்கிறது தெரியுங்களா? அந்த கூடாரத்துக்குள்ள நாம் மறைந்து இருக்கும் பொழுது, அந்த கூடாரத்துக்குள்ள நாம் ஒளிந்து இருக்கும் பொழுது, அந்த கூடாரம் நம்மை மூடி இருக்கும் பொழுது, அவருடைய கரத்தின் நிலையிலே நம்மை மூடி வைத்திருக்கும் பொழுது, அவர் அதிசயங்களை, அவர் அற்புதங்களை செய்யும். பாதுகாப்பு, பகலிலே மேகஸ்தமமாக அக்கினி ஸ்தம்பமாக, இரவிலே பாதுகாப்பு, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. வழியில் அவனை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். பணிவிட ஆவிகளை தேவன் உங்களுக்கு வைத்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இப்படிதான் வாசிக்கிற வேதத்துல வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிக்கிறோமா? வாசிக்கலாம். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை சுதந்திரிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பணிவிட ஆவிகள், தேவ தூதர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அனுப்புகிறார். நீங்க சும்மா பெருமையா இல்லை, உங்க கூட ஒரு தேவ தூதர் இருக்கிறார்.
கழிவிடாதீங்க. நான் சொல்ல சத்திய வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். எபிரேயர் 1:14. நீங்க சாதாரணமானவர் அல்ல. தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபைகள் தேவன் உங்களுக்கு தருகிறார். சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், சௌக்கியம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு நாமத்தில் இந்த வார்த்தைகள் சத்தியம். நீ அடிமையோடு பேசி சொன்னு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. காசு இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பர்த்டே கேக் கட்டிங் இருக்கு. சரியான பர்த்டே கேக் கட்டிங் முடிச்ச பிறகு உங்களுக்கு எல்லாருக்குமே பர்த்டே கேக் அண்ட் டீயும் இருக்கு. பர்த்டே கேக் சாரி, எல்லாருக்கும் இந்த நாளில் ஸ்பெஷல் கேக்கும் டீயும் இருக்கு. சரி, எல்லாரும் சேர்ந்து தெய்வீக கூடாரமே இந்த பாட்டில பாடுவோம். முன்னாடி கொண்டு வாங்க. மகனுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான டேவிட் சலீனா, என்னுடைய மூத்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். மகனுக்கு ஒரு ஆண்டை கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 8 வருஷங்களை முடித்து 9வது வருஷத்தை ஆண்டு துவங்கும்படி இந்த பிள்ளைக்கு நீ பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியக்காரனாக எதுவே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே மகனே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கல்வாரி சிலுவின் ரத்தத்தினால மூடிக்கொள்ளும், உம்முடைய கிருபையினால மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, தீர்க்காயுசு பரணை மகனுக்கு தாருவையா, ஞானத்தை அவரோட மாமியை தாங்குவையா. உண்மை இன்னும் நேசிக்கிற மகனாய் இன்னும் அதிகமாய் மாற்றுது ராஜா. அருமையான மகன், உம்முடைய மகன் ராஜா, நீர் ஆசீர்வதிப்பீராக. அருமையான பெற்றோர்களுக்கு, டேவிடுக்கும் சலீனாவுக்கும் இந்த மகன் ஒரு ஆசீர்வாதமான மகனாய், கீழ்ப்படுகிற மகனாக, அன்புள்ள மகனாய், இந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மகனாய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தில் நடத்துகிறாக. இந்த சிலுவின் ரத்தம் இந்த பிள்ளையை மூடிக்கொள்ளும். இந்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு நாமத்திலே பிதாவே. கண்ணில் மூடி சைலஸ்க்காக, அமர்த்துக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக சொல்லிப்போம். கர்த்தர் உங்களை இணைத்தார். அவருடைய கிருபை மிகுந்த கிருபை. அருமையான 3 பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு கிருபையாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளில் கூட திருச்சபையின் மூலமாக அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் பேசியிருக்கிற பிரகாரம் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை ஏசாயா 55:3 நிச்சயமான கிருபைகளை தேவன் பிள்ளைகளுக்கு, சகோதரன் சகோதரிகள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு நிறைவாய் கட்டளையிட்டு
அவர்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல இயேசுவே, நல்ல பிதாவே, தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இயேசு நாமத்தில். சைலஸ்காக, அமிர்தத்திற்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை கணவன் மனைவியாக நீங்க இணைச்சிங்கப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களை தெரிந்து கொண்ட தெய்வன் ஐயா. உங்களுடைய கிருபை பெரியது, உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய ஆசீர்வாதம் பெரியது ராஜா. இன்னும் தொடர்ந்து அருமையான பிள்ளைகளை இன்னும் மென்மேல் பாதுகாத்து சிலுவையின் ரத்தத்தினால மூடி மறைத்து இயேசுவின் நாமத்திலே இந்த மகனை இன்னும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை இறங்குவதாக இயேசு நாமத்தில். உக்காலாபா சீக்கிரமா தேவ வல்லமைக்குள்ள இந்த மகனை மூடி மறைத்துக் கொள்ளும் ராஜா. ஆரோக்கியம், சுகம், பலன், ஜீவன் சகலவற்றும் மகனுக்கு தந்து ஆசீர்வாதங்களை கட்டெடுவீராக. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை பிள்ளைக்கு மகனுக்கு தார். உண்மையான மகளுக்காக செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில். தேவ கிருபை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, மகளுக்கு நிழலா இருக்கிறீர், பலனா இருக்கிறீர், ஜீவனா இருக்கிறீர் ராஜா. இந்த மகளை நீர் ஆசீர்வதியும். தேவ கிருபை மூடிக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். ரத்த கோட்டைக்குள்ள வைத்துக் கொள்ளும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் இந்த மகளுக்கு தந்து நடத்தும். உண்மையான மகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, மகளுடைய பர்த்டேவுக்காக செபிக்கிறோம். ஒரு நாளை கர்த்தர் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்த தயவுக்காக பிள்ளை நீர் ஆசீர்வதிப்பீரார். ஒளிமர கண்ணை போல இயேசுவின் நாமத்தில் ஓங்கி வளரும்படியாக செபிக்கிறேன். சிலுவையின் ரத்தத்தினால குழந்தை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆசை. ஆண்டவரே, இந்த மகனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவருக்காக செபிக்கிறேன். உங்கள் ரத்தத்தினால இந்த பிள்ளையை மூடி மறைத்துக் கொள்வீரார். மகனை நீர் ஆசீர்வதிக்கிறேன். சிலுவையின் ரத்தம் மூடிக்கொள்ளும். மகனுக்காக ஜேம்ஸ்காக ஜெபிக்கிறோம். மகனை நீர் ஆசீர்வதிப்பீரார். சிலுவையின் ரத்தம் இந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை மூடிக்கொண்டதுக்காக அப்போது தானே எல்லாத்தையும் ஆசை கைது செய்கிற எல்லாத்தையும் தேவனாய கர்த்தர் இந்த 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் அப்படியே செய்வதற்காக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வருஷத்து கடைசி முதல் தேதி தயவு செய்து முதல் தேதியில எல்லாருமே காலை 6-7 மணிக்கு இந்த சொல்லம் உண்டு. 1ஆம் தேதி எல்லாருமே கலந்து கொள்ளுங்க. மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல இயேசுவே, நல்ல பிதாவே, நாம் துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ராஜா. காலாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, உங்கள் ஸ்தோத்திரம். நீர் ஏழைக்கு பலன், எளிமடங்கு தொடரும். வெயிலுக்கு ஆண்டவரே கர்த்தாவின் நிழலுமாய், ஆண்டவரே மழைக்கும் பெருங்காற்றுக்கும் நீர் ஒதுங்கும் நிழலுமாய் பாதுகாக்கிற தெய்வமாய் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறீங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உடைய கூடாத மறைவிட மறைத்து ஒழித்து வைத்து கண்மலையை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கிறீர். கிருபையாக மூடிக்கொள்ளட்டும், பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும், குடும்ப தலைவர்களை மூடிக்கொள்ளட்டும், சமூகங்களை மூடிக்கொள்ளட்டும். அடுவரை ஆசீர்வாதங்கள் பெருகிட்டு தகப்படியாக கூடி நன்றில் ஏறெடுக்கிறோம். எல்லாம் மகிமை நீ எடுத்துக்கொள்ளும். அடுவரை இந்த நாளிலும் கூட பர்த்டே பிள்ளைக்காக செபிக்கிறோம். பெற்றோர்கள், குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதி கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். நாமத்தை பயப்படுத்துகிறார். துதிகான மகிமை எல்லாம் நீ எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே செபக்கேளும் என் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பினைக்கும் தேவ சமாதானம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடு கூட இப்போது இன்றும் இன்றும் பெருகுவதாக. ஆமென், ஆமென். கரங்களுக்கு உடனே சொல்லுமா?
நீங்க அப்படியே இருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே கேக் கொடுப்பாங்க. கர்த்தர் உங்களை